Hi everyone, welcome to Study Icon. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திஸ் இஸ் கால்டு த இன்ஜின் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஓகே, எப்போவுமே வந்து சிஓஜிஎஸை வந்து நம்ம டைரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம கேல்குலேட் பண்ணணும். எதனால் அப்படின்னா, இந்த கேல்குலேஷனில் மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டோட்டல் இன்கம்முமே உங்களால் ப்ராப்பராக எடுக்க முடியாது. ஸோ சிஓஜிஎஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். எனிவே, டைரக்ட் காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஐ கிளியர்? ஸோ டைரக்ட் காஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. இன்டைரக்ட் காஸ்ட்டை நீங்கள் விட்டுருவீங்க. சரியா? அதுதான் சிஓஜிஎஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ட் காஸ்ட்னால் என்ன சார்? ஓகே, டைரக்ட் காஸ்ட் மீன்ஸ் சம்திங். நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. that particular company is producing pens. ஓகே, பேனா வந்துட்டு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பென் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல் ப்ளஸ் டைரக்ட் லேபர், இதுதான் வந்து டைரக்ட் காஸ்ட்டாக வரும் மேக்ஸிமம் கேசஸில். சரி, அந்த ரா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்குது. லைக் வந்துட்டு அந்த ரீஃபில்லாக இருக்கலாம், இல்லை இங்காக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அந்த டைரக்ட் லேபர் வந்து அசோசியேஷனாக இருக்கலாம், பேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்ந்து வந்துடும். இதுதான் வந்து அந்த கூட்ஸ் வந்து நம்ம கையில் வந்து நிற்கிறதுக்கு என்னென்ன அமௌண்ட்டெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து டைரக்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் நெட் சேல்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரது தான் வந்து கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து ஒரு கம்பெனியில் கொஞ்சம் சவாலாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஓஜிஎஸை கண்டுபிடிக்கிறது தான். எந்தெந்த எக்ஸ்பென்சஸை நம்ம உள்ளே கொண்டு வரணுங்கிறது. இதுக்கு வந்து டைரெக்டாக ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் யூ கோ ஃபார் அ டைரக்ட் காஸ்ட். ஓகே, ஸோ டைரக்ட்லி யூ கேன் சே தட் டைரக்ட் காஸ்ட்டை கட் பண்ணுறீங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகே, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் சிஓஜிஎஸ்? ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, விச் இஸ் த சம்திங் கால்ட் வேர் ஹவு மச் இட் டேக்ஸ் டு ப்ரொடியூஸ் த ப்ராடக்ட். அதுதான் சிஓஜிஎஸ்ன்னு எடுக்கணும். சரியா? ஹவு மச் it takes to produce the product. Okay, so இது எப்போவுமே associated with your sales revenue on the income statement. சரிங்களா? இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க சேல்ஸ் ரெவன்யூக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த சிஓஜிஎஸ். சரியா? இப்போது நான் வந்து டைரக்ட் காஸ்ட்டை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போது இன்டைரக்ட் காஸ்ட்னு ஒன்று இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அப்போ டைரக்ட் காஸ்ட்டுக்கும் இன்டைரக்ட் காஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? டைரக்ட் காஸ்ட்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டைரக்ட் காஸ்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியலை தான் குடிக்கும், அடுத்து வந்து டைரக்ட் லேபரை குடிக்கும், அப்புறம் மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் அப்படிங்கிறத குடிக்கும். மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துக்கு 10 கோடி தான் செலவாகும்னு நம்ம வச்சுருப்போம். பட் ஆனால் அது 10.5 கோடி ஆகிடும். அந்த 50 லட்சம் இருக்கு இல்லையா, அதுதான் ஓவர் ஹெட் அப்படிம்பாங்க. ஹோல்சேல் கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்ளையருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதாவது சர்வீஸ் கம்பெனியாக இருந்ததுன்னா சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணுறது தான் சிஓஜிஎஸ்ஸாக வரும். ஓகே, ஸோ இந்த சிஓஜிஎஸ்ஸை நீங்கள் கேல்குலேட் பண்ணணுன்னா ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ். சரியா? நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ சில இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது சொல்கிறேன். இன்டைரக்ட் காஸ்ட்னா என்ன சார்? மார்க்கெட்டிங் பண்ணுறது, அட்மின் ஸ்டாஃப்க்கு பேமெண்ட் பண்ணுறது, ரெண்ட்டு கொடுக்கறது. இப்போது டைரக்ட் லேபருக்கு வந்து நீங்கள் கொடுக்குறது எல்லாமே டைரக்ட் காஸ்ட்டில் போயிடும், சிஓஜிஎஸில் வந்துடும். டைரக்ட் காஸ்ட்டில் வந்துட்டு டைரக்ட் லேபருக்கு போயிடும். டைரக்ட் லேபர் அப்படின்னா என்னென்னா, அந்த அமௌண்ட்டு நீ அவன்கிட்ட கொடுக்கலன்னா அந்த ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வராது, அந்த பேனா வராது உங்கள் கைக்கு. ஸோ அப்போ அது டைரக்ட் காஸ்ட்டில் போயிடும். அட்மின் எக்ஸ்பென்சஸ் அப்படி கிடையாது. அட்மின் எக்ஸ்பென்சஸ் எதனால் இன்டைரக்ட் காஸ்ட்டில் வருதுன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃப்டர் ப்ரொடியூசிங் தட் ப்ராடக்ட்டு அதை வந்து மார்க்கெட்டில் புஷ் பண்ணுவாங்க சேல்ஸ்க்காக. அதனால தான் வந்து அட்மின் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி, இப்போ கேல்குலேஷன் பார்த்துருவோம். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ஸை எப்படி அவங்க கேல்குலேட் பண்ண போகிறீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக் அட் த பிகினிங் ஆஃப் த இன்வென்ட்ரி ப்ளஸ் வாட் ஆர் ஆல் த ரா மெட்டீரியல் யூ பர்ச்சேஸ்டு மைனஸ் எண்டிங் ஆஃப் த இன்வென்ட்ரி. இதுதான் வந்து பேசிக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், இதுக்கான அமௌண்ட்டு தான் வந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் கேல்குலேட் பண்ணால் தான் உங்களால் கிராஸ் ப்ராஃபிட்டுன்ற ஃபிகரை ஆக்சுவலாக நீங்கள் அட்டைன் பண்ண முடியும். ஸோ அகெயின் ஐ எம் சேயிங் அபவுட் த ஃபார்முலா.
your cost of goods sold is nothing but opening stock, அதுதான் beginning of the inventory நான் இங்கே கொடுத்துருக்கேன், plus purchases minus closing stock தான் ending of the inventory. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓகே, இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, இது வந்து ஜஸ்ட் உங்கள் நோட் புக்கில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டை வந்துட்டு ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ், சாரி இங்கே ப்ளஸ் வராது, எண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் வரும். ஓகே, ஜஸ்ட் அ செகண்ட். இங்கே வந்து மைனஸ் வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ஆஃப் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் மெத்தட். இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு தான். இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் நம்ம பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் நமக்கு தெரியணும். ஸோ இன்வென்ட்ரி வந்து 2 டைப்பாக பண்ணுவாங்க அக்கௌண்டிங்கில். என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னா என்னென்னா, வென்எவர் யுவர் உங்களுடைய ஓல்டு இன்வென்ட்ரி வந்துட்டு என்னது, நியூ இன்வென்ட்ரி என்னது அப்படிங்கிறது தெரியும். ஓல்டு இன்வென்ட்ரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, நியூ இன்வென்ட்ரியை லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இல்லைனா இப்படி வச்சுக்கலாம் நம்ம, ஸோ தட் இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னா என்னென்னா, சாரி, ஒரு பைப்லைன். ஓகே, ஒரு பைப்லைன் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஸ்டாக் வாங்கி இங்கே இன் பண்ணுறீங்க. இந்த இடத்துல அவுட்புட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, 1 2 3 4. திரும்ப ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா முதல்ல இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை தான் வெளியே எடுப்பீங்க, அப்புறம் செகண்ட் ஸ்டாக் எடுப்பீங்க, அப்புறம் தேர்ட் ஸ்டாக் எடுப்பீங்க. இப்படி தான் வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுவீங்க. இதுதான் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாக் உள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க, இப்படி ஏறிக்கிட்டே இருக்கும். 1 2 3 4 5ன்னு இருக்கும். 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் ஃபிஃப்த்து ஸ்டாக்கு தான், லாஸ்ட் இன் தான், லாஸ்ட்டாக எதை வச்சிங்களோ அதை தான் எடுப்பீங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி வச்சு தான் எடுப்பீங்க. ஓகே, இதுதான் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா என்னது, ஃபஸ்ட்டு நீங்கள் எது வச்சிங்களோ அந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணுவீங்க. லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா லாஸ்ட் எது வச்சிங்களோ அதை யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இதோட இம்பேக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் வந்துட்டு பெருசாக பாதிக்கும். ஓகே, எஃப்ஐஎஃப்ஓ வந்துட்டு எப்போவுமே சிஓஜிஎஸை கம்மியாக தான் காமிக்கும். சரியா? எல்ஐஎஃப்ஓ அப்படிங்கிறது சிஓஜிஎஸை அதிகமாக காமிக்கும். ஏன்னா இதில் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்தும். ஓகே, அப்புறமேட்டு தான் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட்னு கொண்டு வந்தாங்க. வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னா, போன மாதம் நான் ஒரு ஸ்டாக்கு 100 ரூபாய்க்கு வாங்கினேன், இந்த மாதம் அதே ஸ்டாக்கு 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ, அது 220, 110ன்னு நான் போடுவேன் சிஓஜிஎஸ். ஓகே, இது என்ன ஆகுனா, அந்த இன்ஃப்ளேஷனுக்கான மெத்தடாலஜியை இட் வில் நியூட்ரலைஸ் இட். ஏன்னா ஆவரேஜாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிக்கிட்டே இருக்கும். இட் வில் நாட் கிவ் யூ மச் டிஃப்ரென்ஸு. ஓகே, இதுதான் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சேல்ஸ் மைனஸ் சிஓஜிஎஸ். சிஓஜிஎஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். கிராஸ் மார்ஜின்னா ஒன்றும் இல்லை, கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை யுவர் ரெவென்யூ. இதுதான் வந்து மார்ஜின் சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி, டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. யூ ஜஸ்ட் கோ த்ரூ வித் திஸ். சிஓஜிஎஸ் தான் நமக்கு மெயினிங்க. சிஓஜிஎஸ் அண்டு இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் மெத்தட். இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் மெத்தடில் மொத்தம் 3 டைப்ஸ் இப்போ நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, அப்புறம் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட்டு. இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட்டுங்கிறது மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொடுக்காது, கொஞ்சம் ரியலிஸ்டிக் ஃபிகர் கொடுக்கும். பட் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டும் லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டும் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் மூலிமா மாறுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சிஓஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஃபர்தராக என்னென்ன கிளாஸஸ் நம்ம வந்து கொஞ்சம் சம்ஸை சால்வ் பண்ணி பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் கைண்ட்லி ஃபாலோவர்ஸ் இன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஆல்சோ. ஏன்னா ஆண்ட்ராய்டில் வந்துட்டு நாங்கள் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் டெய்லி வந்துட்டு ஒரு பேலன்ஸ் ஷீட் கொஷின் பேப்பர் போடலான்ற மாதிரி ஐடியாவில் இருக்கும். ஸோ தட் ஆன்சர்ஸும் உங்களுக்கு அதில் கிடைக்கும். அண்ட் எனி கைண்ட் ஆஃப் டவுட் இந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் பெட்டர் யூ டவுன்லோட் த ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் சென்ட் அஸ் through chat so that we can able to easily clarify your doubt.
ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ வெரி குட் அண்ட் வண்டர்ஃபுல் டே.